சொல்வார்கள். செடட் நிறுவனம் இதற்கான விளைவுகளை செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயங்கள் நாங்கள் இப்போது பார்த்த விடயங்கள் மக்களுக்கு எவ்வாறு உதவிகளை செய்ய முடியும் என்பது. உதவிகள் என்று வருகின்ற பொழுது அவை வெறுமனே பண உதவிகளாக பொருள் உதவிகளாக மாத்திரம் நின்று முடியுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மக்களை பொறுத்தவரையில் எண்ண ரீதியிலான அந்த மக்களுக்கான நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒருமித்த மன உணர்வு கூட நிலைமைகளில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்று சில மூத்தவர்கள் சொல்கின்றார்கள். இதற்காக ஒரு முன்னேற்பாட்டு நடவடிக்கையாக இவ்வளவு காலம் தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்ற அநீதிகள், அங்கு நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள், அந்த மக்கள் மீது இந்த உலகில் இவ்வாறு அவலங்கள் நிகழ்கின்ற போது கூட கருணை காட்டாத சில எண்ணங்களை கொண்டவர்கள் மனமாற்றம், இப்படி பல்வேறு விடயங்களுக்காக வேறு வழியில்லை, ஆண்டவரிடம் பிரார்த்திக்கலாம் என்று ஒரு தரப்பு சொல்கிறது. அவர்கள் செயலிலும் இறங்கிவிட்டார்கள். ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் நடக்கின்ற ஒரு பிரார்த்தனை அதற்கு வழிகாட்டுகிறது. அது தொடர்பான ஒரு சிறிய அறிவித்தல் உங்களுக்கு இப்போது வருகிறது. இலங்கை தமிழர்களின் விடிவுக்காக இறுதியாகவும் அறுதியாகவும் ஓர் உடன்படிக்கை எல்லாம் வல்ல இறைவனுடன். மாதத்தில் முதல் ஞாயிறு தினம் காலை முதல் மாலை வரை பரமபிதாவுக்கு முழு உபவாசத்துடன் அர்ப்பணம். 1947 ஆண்டு இலங்கையில் முதல் பிரதம மந்திரி தொடக்கம். 2008 ஆண்டு ஜனவரி மாதம் போர் நிறுத்த உடன்படிக்கையை முறித்த மனிதன் வரை 60 வருடங்களாக மனிதர்களுடனான உடன்படிக்கைகள் தமிழனின் அழிவுக்கை வழியமைத்தன. இன்று எமது தாயக உறவுகள் மரணத்துக்குள் வாழ்வை தேடுகிறார்கள். நாடு சுதந்திரமடைந்து 60 வருடங்களாகியும் தமிழனுக்கு விடிவு இல்லை என்ற அவல நிலையை ஆழமாக புரிந்து கொண்டு இலங்கை தமிழர்களின் விடிவுக்காக இறுதியாகவும் அறுதியாகவும் ஓர் உடன்படிக்கை எல்லாம் வல்ல இறைவனுடன். தமிழருக்கும் இடையில் ஓர் ஒப்பந்தம். இலங்கை வாழ் தமிழர்கள் நிரந்தர சமாதானம், சுபிட்சகரமான எதிர்காலத்துடன் பூரண விடுதலை பெற மாதத்தில் முதல் ஞாயிறு தினம் காலை முதல் மாலை வரை பரமபிதாவுக்கு முழு உபவாசத்துடன் அர்ப்பணம். அன்றாட வேலை, அவசர வேலை, கொண்டாட்டங்கள், கூட்டங்கள் எல்லாம் ஒதுக்கி அல்லலுறும் எமது இன மக்களுக்காக இந்த நாளை புனிதப்படுத்தி நியமிப்போம். நாங்கள் பசிக்கும் முன்பே உணவு, பாதுகாப்பான தூக்கம், பிள்ளைகளுக்கு தகுந்த கல்வி என்று வசதியான வாழ்க்கை வாடும் பொழுது அடிப்படை பிரிவுகள் கூட இல்லாமல் தவிக்கும் எமது இன மக்களுக்காக ஒரு நாளை ஒதுக்கி இறைவன் காலடியில் விழுந்து ஜெபிப்பது எத்தனை அவசியம் என்பதனை உணர்வோமாக. ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் இந்த நிகழ்ச்சி இடம்பெறவிருக்கிறது. இது உண்மையில் ஒரு உதாரணம் என்று சொல்ல வேண்டும். ஆஸ்திரேலியா மெல்பர்ன் நகரில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி போன்று உலகெங்கும் இந்த வரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களது தமிழர்கள் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்த வேண்டும். ஏனென்றால் ஏகோபித்த அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதே ஞாயிற்றுக்கிழமைகளில் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்களும் இதுபோன்ற ஒரு பிரார்த்தனைகளை தொடர்ந்து செய்ய முடியுமாக இருந்தால் அதுவும் கூட ஒரு காத்திரமான ஒரு நல்ல விளைவினை கொண்டு வரும் என்பது அனுபவஸ்தர்களின் ஆழமான நம்பிக்கை. ஆகவே அந்த வகையில் மெல்பர்ன் நகரில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுடைய வெளிச்சம் சார்பில் எங்களுடைய வாழ்த்துக்களும் அதே போன்று எல்லாரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நடக்கின்ற நிகழ்ச்சி என்பதனால் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோள் என்றும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சென்னையர்கள் இன்னும் ஒரு விடயத்துக்கு நாங்கள் போகவிருக்கிறோம். அதற்கு போவதற்கு முன்பாக கடந்த 2 நாட்களில் வன்னிமண்ணில் இப்போதைய நிலைமைகள் பற்றிய பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். உங்களது எண்ணங்களையும் உள்வாக்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய மின்னஞ்சல் ஊடாக உங்களது கருத்துக்களை எங்களுக்கு சொல்லி வர முடியும். வெளிச்சம் வன்னிமண்ணின் இப்போதைய நிலைமை அண்மை காலமாக உங்களுக்கு வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அதன் இன்னும் பல விடயங்களை உங்களுக்கு கொண்டு வரவும் காத்திருக்கிறோம். அது வெளிச்சத்தின் பணி என்று சொல்லலாம். இந்த உலகத்தின் கண்களில் இருந்து மறைக்கப்பட்ட மாபெரும் மக்கள் அவலத்தையும் வன்னிமண்ணில் இடம்பெயர்ந்துள்ள சுமார் 2 லட்சம் மக்களின் நிலைமையையும் 1000 கட்டுக்களையும் தாண்டி வெளியில் வரும் நிலப்படங்களின் துணையோடு வெளிச்சத்துக்கு கொண்டு வர இன்றைய வெளிச்சம் முனைகிறது.
அங்கே வன்னியில் மிக மோசமான இடப்பெயர்வும் மக்கள் அவலமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற போதிலும் ஊடகங்களின் மீதான கட்டுப்பாடு, வன்னியுடனான வெளியுலக தொடர்பை துண்டித்தல், உண்மைகளை வெளியில் சொல்லாமல் மூடி மறைத்தல் என்பவற்றால் இன்று புலம்பெயர்ந்து வாழும் எம்மவருக்கே கூட இந்த அவலம் முழுமையாக தெரியாமல் போய்விட்டதோ என்று தோன்றுகிறது. மன்னார் மாவட்டத்தின் மடு, மாந்தை மேற்கு, தேவன்பட்டி மற்றும் வவுனியா வடக்கின் துணுக்காய், பூநகரியின் நாச்சிக்குடா, கிரஞ்சி, தேபுரம் மற்றும் முழங்காவில் அக்கராயன், ஆணை விழுந்தான் உட்பட இன்னும் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து மக்கள் இடம்பெயர்கின்றார்கள். தொடர் எறிகணை வீச்சு, விமான தாக்குதல்கள் இவர்களை உயிர் பாதுகாப்பு தேடி கிளிநொச்சிக்கு இடம்பெயர வைத்துள்ளது. அந்த விடயத்தை நாங்கள் பார்த்ததன் அடிப்படையில் நாங்கள் குறிப்பிட வேண்டும். வன்னி மண்ணுக்கு எப்போதுமே ஒரு மகத்துவம் இருந்திருக்கிறது. இடம்பெயர்வுகள் இடம்பெறுகின்ற போதெல்லாம் வன்னியின் இதய பகுதியாக இருக்கக்கூடிய கிளிநொச்சியை நோக்கிதான் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். அன்று 95ஆம் ஆண்டில் இடம்பெற்ற மாபெரும் இடப்பெயர்வு அவலத்தின் போதோ எல்லோரும் வன்னிமண்ணை நோக்கி நகர்ந்தார்கள். வவுனியாவில் இருந்தும் முல்லைத்தீவின் எல்லைப் பகுதியில் இருந்தும் மக்கள் கிளிநொச்சி நோக்கி இப்போது இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை பொறுத்தவரையில் இன்று பாதுகாப்பாக எறிகணை வீச்சுகளில் இருந்து தப்பித்து அங்கு வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண வரலாற்றில் மிக மோசமான ஒரு இடப்பெயர்வை 95ஆம் ஆண்டு நாங்கள் சந்தித்தோம். அதே போன்றுதான் மன்னாருக்கும் வரலாற்றில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வரலாற்று அடித்தளம் இருக்கிறது. ஒரு கடல் சார்ந்த நிலப்பகுதியை கொண்டும் இந்த இலங்கை தீவின் முழுமையான இலங்கை தீவிற்கும் கூட அரிசி களஞ்சியமாக இருந்தது மன்னார் பிரதேசம். ஆகவே அந்த அரிசி களஞ்சியம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மன்னார் மாவட்டத்தில் இருந்த மக்கள் இந்த உணவுக்காக கையேந்துகின்ற அந்த அரிசி கொஞ்சம் கிடைக்குமா என்று எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மன்னாருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது வரலாற்றில். அந்த அடையாளத்தோடு வாழ்ந்த மக்கள் தான் இன்று இப்படி அகதிகளாக, ஏதிலிகளாக அடுத்த நாள் அடுத்த நேரம் என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பல யுகங்களுக்கு முன்னர் ராமகாதைகளின் மாய பாலங்களினால் பாரதத்தை இணைத்த மன்னார் மாவட்டம். உலகின் பார்வையில் இது அழகான ஒரு செய்மதி படம். இந்த மாய அழகு திரையை விலக்கி இங்கு வாழ்ந்த மக்களின் இன்றைய அவலத்தை பார்க்கலாம் வாருங்கள். இவர்கள் எங்களது, உங்களது சகோதரர்கள், தாய்மார்கள், குழந்தைகள். இங்கே பால் வயது வேறுபாடு இன்றி இவர்கள் அனுபவிக்கின்ற துன்பம் சொல்லில் வடிக்க முடியாதவை. அவசர உதவிக்காக இவர்கள் அபய குரல் எழுப்புகின்றார்கள். இந்த அபய குரலோசியை உங்கள் இதயங்கள் கேட்டு ஆவணை செய்ய வேண்டி அன்புரிமையோடு வெளிச்சம் உங்கள் இல்லம் வருகிறது. அந்த அவல குரலோசை உங்கள் இதயங்களை தட்டி இருக்கும் என்பதே எங்களுடைய நம்பிக்கை.